நந்தினிஸ் டிஜிட்டல் டைரி கண்மணிக்கு மட்டும் இல்லை, நந்தினிக்குமே பெட்டை விட்டு எழுந்துக்க மனசு இல்லை. இன்றைக்கி கார்த்திகை தீப திருநாள் அப்படிங்கிறதுனால நிறைய வேலை இருக்கும். அதனால் சீக்கிரம் எழுந்து வேலையெல்லாம் பார்க்கணுன்ற உந்துதலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். வாசலில் ஒரு தொட்டி வச்சுருக்கோம். ஆடு மாடு நாய் பூனை மற்ற பிராணிகள் பறவைகள்னு எல்லாம் வந்து தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக அது நிரம்பி வழிஞ்சுது. 3 நாளாக தொடர் மழை. சடசடன்னு பெய்யாமல் நசன்னு தூறல் இருந்துகிட்டே இருந்தது. கோயம்பேடு போயே ஆகணும், பூக்கள்லாம் வாங்கியே ஆகணும், அண்ணாமலையாருக்கு என் கையால் மாலை கட்டியே ஆகணுன்றது ஒரு வைராக்கியம். மண் அகல் எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்காக தண்ணியில் போட்டு வைப்போம். தண்ணியில் நனைஞ்ச அகலை தான் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். நெல் பொரி, அவல் பொரி, பொரிவிலங்காய் உருண்டை, பொட்டுக்கடலை உருண்டை, ஸ்பெஷலாக இன்றைக்கி தினை மாவு உருண்டையும் வாங்கிட்டு வந்தேன் முருகப்பெருமானுக்காக. கொஞ்சம் ஸ்நாக்ஸு, வத்தல், வடாம்னு அப்படியே ஆல் இன் ஒன் ஷாப்பிங் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் முடிச்சுட்டு வந்தேன். அருகம்புல் பிள்ளையாருக்கு சாத்துறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை மறந்துட்டேன் சாத்துறதுக்கு. கட்டின பூவே எனக்கு தலைக்கு வச்சுக்கிறதுக்காக வாங்கிட்டேன். மற்றபடி இந்த ஒரு அகல் மட்டும்தான் இந்த வருஷம் புது அகலாக வாங்கணும் சாஸ்திரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. நிறைய பூ வாங்கிட்டு வந்திருந்தேன் விதமாக. வில்வமும் அண்ணாமலையாருக்கு சாத்துறதுக்கு மறந்தே போயிட்டேன். இப்போ நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த வீடியோ கம்பைல் பண்ணும்போது தான் ஞாபகமே வருது. அப்புறம் நடுவில் பூ கட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் கிட்டத்தட்ட 11:30லேருந்து 4 o'clock வரைக்கும் மாலை கட்டிகிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பார்சல் வந்திருந்தது. அதில் திருவண்ணாமலை மலை, அண்ணாமலையார் கோவில், அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாளோடு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பராக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு விளக்கு, கூடுதலாக அண்ணாமலையார் பிரசாதத்தோடு இன்றைக்கி ஆர்டர் பண்ணது வந்து சேர்ந்துருந்தது. அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு சொல்லிட்டே எள்ளு தீபம் இன்றைக்கி சூப்பராக ஏற்றி வச்சேன். எல்லாருக்காகவும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் பண்ண நைவேத்தியம்னு பார்த்தா வெள்ளை அடை, உரப்படை இது மட்டும்தான். மற்றபடி இந்த அப்பம், பொரி உருண்டை எல்லாமே நான் வெளியில் வாங்கினது தான். ஸோ நான் அதை வச்சு இன்றைக்கி நைவேத்தியம் சிறப்பாக பண்ணி நிறைவு பண்ணேன். 11:30 மணிக்கு ஆரம்பித்து 4:30 மணி வரைக்கும் மாலை கட்டிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாட்டில் இருந்த 3 நாயகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திகை நாயகர்கள் அப்படின்னு அண்ணாமலையார், அப்புறம் முருகப்பெருமான், தர்மசாஸ்தா ஐயன் 3 பேருக்குமே நானே மாலை கட்டி போட்டேன். அப்புறம் பிள்ளையாருக்கும் சரி, விளக்குகளுக்கெல்லாமும் மாலை கட்டி போட்டிருந்ததெல்லாம் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்தது. நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்தில் நடைபெற்ற கார்த்திகை தீப திருநாளுடைய முழு வீடியோ ஆன்மீகலை யூடியூப் சேனலில் கொடுத்துருக்கேன். லிங்க்கை ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். அண்ணாமலையாருக்கு அரோகரா. நாளைக்கு பௌர்ணமி பூஜையில் வாசினி பாப்பாவை நீங்கள் தரிசனம் பண்ணிக்க முடியும்.